லூக்கா 18ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் கேளுங்க. 10ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 2 மனுஷர்கள் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பெயர் பரிசேன், மற்றொரு பெயர் ஆயக்காரன். இல்லையா? இந்த 2 நபர் எதுக்கு போறாங்கன்னா, ஊரை சுத்தவோ, ஒரு பொழுதுபோக்காக வீணான வார்த்தை பேசவோ, டைம் பாஸ் பண்ணவோ, இன்னும் பல இடத்துக்கு இவங்க போல. அல்லையா? நல்ல ரகசியம் புரிந்து கொள்ளுங்க. அல்லையா? என்ன சொல்லப்படுதுன்னா, பரிசேன் ஆயக்காரன் எங்க போறாங்கன்னா, நல்ல ரகசியம் புரிந்து கொள்ளுங்க, எங்க போறாங்கன்னா தேவனுடைய ஆலயத்துக்கு போறாங்க. அல்லையா? அல்லையா? இந்த 2 பேருக்குள்ள நடக்கிற ரகசியத்தை நீ பார்க்கணும். அல்லையா? நீ ஒருவேளை ஆயக்காரனா இருக்கிறியா, ஒருவேளை நீ பரிசேனா இருக்கிறியா? அல்லையா? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீ யாரா இருக்கிற? ஆயக்காரனா வாழ்ந்து கொண்டிருக்கிறியா, ஒருவேளை பரிசேனா வாழ்ந்து கொண்டிருக்கிறியா? அல்லையா? நீதிமொழி அழகா சொல்லப்படுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாய்விட மாட்டான், தன் பாவங்களை அறிக்கை செய்து அதை விட்டு விடுகிறனோ இரக்கம் பெறுவான். அல்லையா? இந்த நாள்ல இந்த 2 பேருக்கிட்ட இருக்கிற ஒரு உண்மையான ரகசியத்தை பார்க்க போறான். அல்லையா? அல்லையா? இந்த நாட்கள் அப்படியேப்பட்ட உண்மையான நீ தேவத்தை நீ பேசுகிறியா? அல்லையா? மறுபடியும் படிக்கிறவர் லூக்கா 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 2 மனுஷர்கள் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேன், மற்றொரு ஆயக்காரன். அல்லையா? அல்லையா? இப்ப 2 பேர் எதுக்கு போறாங்கன்னா, ஜெபிக்கும்படி தேவாலயத்துக்கு போறாங்க. அல்ல சொல்லலையா? ஜெபிக்கும்படி தேவாலயத்துக்கு போறாங்க. அந்த ஜெபம் எப்படி இருக்குது? அல்லையா? ஆயக்காரனும் ஜெபிக்கிறான், பரிசேனும் ஜெபிக்கிறான். அல்லையா? இந்த நாட்கள உன் ஜெபம் எப்படி இருக்குது? உன் ஜெபம் தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்குது? உன் ஜெபம் நீ எப்படி ஜெபிக்கிற? தேவன் பிரியப்படுகிற மாதிரி ஜெபிக்கிறியா, இல்ல மனுஷன் பிரியப்படுகிற ஜெபிக்கிறியா? அல்லையா? மனுஷன் பிரியப்படுகிற ஜெபிப்ப, மனுஷன் கேட்கிற வண்ணமா ஜெபிப்ப. அல்லையா? ஆனா தேவன் கேட்கிற வண்ணமாக இங்க ஜெபிக்கிற ஒரு மனுஷன் உங்களுக்கு காண்பிக்கிற பெரியார். இல்லையா? 11ஆம் வசனம் படிக்கிற நீ கேளுங்க. பரிசேன் நின்று தேவனை நான் பரிகாரன், அநியாயக்காரன், விபச்சாரம் ஆகிய மற்ற மனுஷனை போலவோ இந்த ஆயக்காரனை போலவோ இராதனால் உம்மை சோஸ்தரிக்கிறேன். அல்லேலூயா? அல்லேலூயா? ஸ்டேட்மெண்ட் பாருங்க, ஸ்டேட்மெண்ட். நீங்க சொல்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பாருங்க. அல்லேலூயா? சொல்லிட்டு என்ன சொல்றேன்? வாரத்தில் 2 தரம் உபவாசம் பண்றேன், வாரத்தில் 2 முறை ஜெபிக்கிறேன். அல்லேலூயா? அல்லேலூயா? நான் சம்பாதிக்கிற பணத்துல என்ன பண்றேன்? தசமாக கொடுக்கிறேன். அல்லேலூயா? அல்லேலூயா? எனக்கு குள்ள சும பண்ணி கொண்டிருக்கிறேன் என்று தன்னைத்தானே புகழ்ந்து சொல்றான். தன்னைத்தானே புகழ்ந்து சொல்றான். அல்லேலூயா? தன்னைத்தானே புகழ்ந்து சொல்றான். அல்லேலூயா? என்ன சொல்லப்படுது? என்ன பரிசு என்ன ஜெபம் பண்றான்? இப்படி ஜெபத்தை பார்க்க பரிசு ஜெபத்தை. அல்லேலூயா? பரிசு சொல்றான், தேவனே நான் பாவிப்பா, நான் பரிகாரம்ப்பா, நான் அநேகக்காரன்ப்பா, ஆய்கட்ட மனுஷன் மற்ற மனுஷன் போய் இல்லப்பா, என்ன பண்ற? இந்த இதை பட்டுனு பாரு, மற்ற சாட்டி விடுறான். இந்த உலகத்துல கோல் மூட்டு புத்தி நிறைய பேர் இருக்குது. இல்லையா? என்ன பண்றோம்? கோல் மூட்டுறது. நீ யாருன்னு ஆண்டு தெரியப்படுது, நீ யாரு முதல்ல ஆண்டு தெரியப்படுது. அதை விட்டு என்ன பண்ற? முன்னத்தையும் ஓரம் வச்சுட்டு உங்க மேன்மையா சொல்றேன், ஆண்டவரே நான் ஒரு பாவி, நான் ஒரு பரியாசக்காரன், என்ன பண்றேன்? நான் ஒரு என்ன பண்றேன்? விபச்சாரக்காரன், இல்லையா? மற்ற மனுஷன் போல இல்லை என்று அப்ப என்ன பண்ற? தன்னை நீ மேன்மைப்படுத்தி கொண்டிருக்கிற. அல்ல இல்லையா? சொல்லிட்டு என்ன பண்ற? ஆண்டுக்கு பிரியப்படுத்துற பேசுற, நான் வாரத்தில் 2 ஜெபிக்கிறேன், உபவாசம் போறேன். சில பேர் உம்முன்னு இருப்பாங்க. அவளை பார்த்து கேட்பேன், என்னங்க வீட்டில் பிரச்சனை இல்லை, நான் உம்முன்னு இருக்கோ, நான் பாஸ்டிங், நான் உபவாசம் பண்றேன், நான் உபவாசம் இருக்கேன், பாஸ்டிங்கா இருக்கிறேன், அதான் உம்முன்னுக்கிறேன். உன் பாஸ்டிங் மற்றவங்க பார்க்கறது பாஸ்டிங் இருக்கக்கூடாது. உன் பாஸ்டிங் தேவனு முன்பாக. அல்ல இல்லையா? அல்லையா? உன் பாஸ்டிங் மன மகிழ்ச்சியா இருக்கணும். எப்படி இருக்கணும்? மன மகிழ்ச்சியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். நீ உபாசம் மனுஷன் தெரியக்கூடாது. இல்ல இல்லையா? வேதம் என்ன சொல்லுது? ஒருவன் தெரியாத உபாசம் என்ற. அல்ல இல்லையா? உன் வீட்டாரையே கூட்டிக்கொள், அங்க ஜெபம் பண்ணுற. அல்ல இல்லையா? ஆனா என்ன சொல்ற? அழகிறேன் பரிசேரன் சொல்றான், தன்னுக்குள்ள இருக்கிற காரியத்தெல்லாம் வெளிப்படுத்துறான். எப்படி வெளிப்படுத்துறான்னா, மேன்மையா வெளிப்படுத்துறான். வெளிப்படுத்துறான், தேவனே நான் பரிகாரன், அநேகக்காரன், விபச்சாரக்காரன், இது மற்ற மனுஷன் போல இல்லை, இது இந்த ஆயக்காரன் போல இல்லை என்று மற்ற சாட்டி சொல்றப்போ, வாரத்துல 2 நாள் உபவாசிக்கிறேன், வருமானத்தை தசமா செலுத்துறேன் என்று எல்லாத்தையும் பேசிட்டு
இவனுடைய ஜபம் இவனும் ஜபம் இப்படி இருக்குது. ஆனா ஆயக்காரன் ஜெபிக்கிற ஜபத்தை நம்ம பார்க்கும்போது மிக மிக ஒரு ஒரு வித்தியாசமான ஜபமா இருக்கு. இல்லையா? ஆயக்காரன் என்ன பண்றான், இப்ப ஆழத்துக்கிட்ட போயிட்டு இருப்போம், ஆழத்துக்கு உள்ள போயிட்டு இருப்போம். அதான் ஜபம். இவன் ஜபம் பாரு, ஆழக்காரன் ஜபம் பாரு, ஆழத்துக்கு இவனுக்கு கொஞ்சம் தொலைவா இருக்குன்னு நினைக்கிறேன். வெகு தொலை வசந்தா சொல்லுது, ஆழக்க தூரத்தில் நின்று அல்ல தூரம் என்ன பண்றது, ஒரு கொஞ்சம் தொலைவா இருக்கும். ஆழத்துல கொஞ்சம் தொலைவா இருக்கும். இல்லையா? பாரு என்ன பண்றான், அன்றாட வாழ்க்கை நீ ஆழத்துக்கு போகும்போது உனக்கு நடக்கக்கூடிய காத்து பேசல. இல்லையா? ஆழக்காரன்ற தூரத்தில் நின்று என்ன பண்றான், தன் கண்ணை ஏறெடுத்து வானத்துக்கு ஏறெடுத்து தன் மார்பிலை தட்டி கொண்டு அடிச்சு கொண்டு தட்டி கொண்டு சொல்றான், தேவனே நான் பாவி ஆண்டவரே, என் மேல கிருபையா இறங்கப்பா. இல்லையா? என்ன சொல்றான் ஆயக்காரன், சொல்றான் மரியாஸ்கார் ஜபத்தை பார்த்தவன் என்ன சொல்றான், ஆண்டவரே நான் பரிகாரன். என்ன சொல்றான், நான் பரிகாரன், நான் ஏன்காரன், விபச்சாரக்காரன், மற்ற மனுஷனை போல இல்ல, நான் தசம சொல்ல ஜெபிக்கிறேன், எல்லாமே நான் சொல்றேன் பரியாஸ்கார் சொல்றேன். ஆயக்காரன் சொல்றான்னு மார்பை தட்டி கொண்டு, அப்பா நான் பாவி ராஜா, என் மேல கிருபையா இருங்கப்பா, கிருபையா இருங்கப்பான்னு சொல்றாங்க. இல்லையா? இல்லையா? 14ஆம் வசனம் சொல்லப்படுது, அவனால் இவனே நீதிமானாக்கப்பட்ட என்பது வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாட்கள் பாருங்க, வசனம் சொல்லுது, தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவனும் உயர்த்தப்படுவான். அல்லேலூயா. இங்க பாருங்க, ஆழக்காரன் ஜெபிக்கிற ஜபம் பாருங்கப்பா. நீ அன்றாட ஜெபிக்கிற வேலைகள்லாம் பண்ணணும். உன் ஜப அரைக்கோ ஜப ஆலயத்துக்கோ போகும்போதுதான் சொன்ன முதல் முழங்கால் படிட்டு, பாவியப்பா, இந்த பாவி மேல கிருபையா இறங்குறாச்சா, கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. கிருபை சொல்லி 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 நீ ஜெபிக்க இல்லையா? நான் ஒரு பக்தன் ஒரு விசேஷமான ஒரு பாடலை பாடிக்கிறேன். இங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதப்பா, இங்க கிருபை இல்லாம வாழ முடியாதப்பா, நான் இருப்பதும் உங்க கிருபைதான், நான் நிலைப்பதும் உங்க கிருபைதான், நான் இருப்பதோ நிலைப்பதோ உங்க கிருபைதானப்பா, நான் இருப்பதோ நிலைப்பதோ உங்க கிருபைதானப்பா, உங்க கிருபை இல்லாம வாய தெரியாதப்பா. ஒரு மனுஷன் வாய முடியாது, கிருபைலாம் வாய முடியாது. ஒரு வேளை பணம் இல்லாம வாழ்ந்துடலாம், உணவு இல்லாம வாழ்ந்துடலாம், தண்ணி இல்லாம வாழ்ந்துடலாம், உடை இல்லாம வாழ்ந்துடலாம், சொந்த பந்தம் இல்லாம வாழ்ந்துடலாம், யாரோட உத்தாசம் இல்லாம வாழ்ந்துடலாம், பிள்ளை இல்லாம மனைவி இல்லாம எல்லாம் வாழ்ந்துடலாம். தேவ கிருபை இல்லாம வாழ முடியாது. தேவ கிருபை இல்ல நீ வாழவே முடியாது. வசனம் சொல்லு. பரியேச தன்னை புகழ்ந்து பேசுறான், ஜபத்துல புகழ்ச்சி, மேன்மை, பெருமை. உன் ஜபத்துல எப்படி இருக்கிற? உன் ஜபத்துல நீ பரியாச காரப்புல வாய்ந்து கொண்டிருக்கிறியா? லிசன், கவனிக்கிறியா? இங்க ஆயகன் சொல்ற, ஆண்டவரே நான் பாவியப்பா, பாவி, என் மேல கிருபையா இருங்கப்பா, கிருபையா இருங்கப்பா. கிருபை உன்னை வித்தியாசமா வாழ வைக்கும். அந்த கிருபை உன் வாழ்க்கைய தலைக்கீழ மாத்தி போடும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வித்தியாசத்தை உன் வாழ்க்கையில வேணுமா? உன் வாழ்க்கையில ஒன்னே ஒண்ணு கற்றுக்கோ, பெருமை பாராட வாழ்ந்துக்கோ. நீ யாருன்னு நீ சொல்ல தேவையில்ல. நீ யாருன்னு எப்படியோட மனுஷனு நீ போய் உன்னை பெருமையா பேசாத. நீ யாருன்னு கர்த்தர் பேசுவார், கர்த்தர் காட்டுற, கர்த்தர் சொல்லுவார். பரிசேகாரன் பாருங்க, தனக்கு பெருமையான்னு ஜெபிக்கிறான், பெருமையான்னு ஜெபிக்கிறான். ஆயக்காரன் தன்னை
தாய்த்து ஜெபிக்கிறான். ஜெபம் வசனம் சொல்லுங்க, அவனால் இவனே நீதிமானாக்கப்பட்டான். உன் ஜெபம் உன்னை நீதிமானாக்கிடும். நீதிமான் ஆக்குது உன் ஜெபம். அந்த ஜெபத்துல தாழ்மை இருக்கணும். அந்த ஜெபத்துல இருக்கணும் தாழ்மை. தாழ்மையா ஜெபிக்கணும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஜெபத்துல தாழ்மை இருக்கணும். அதிகாலை தேடிகள் என்னை கண்டிடுவான்னு சொல்றாரு. அதிகாலை ஜெபம். சோத்திரத்தை சொல்லிக் கொண்டே இருக்கும் போது கிருபை பெருக கிருபை பெருக கிருபை பெருக கிருபை பெருக இல்லையா? காலையில் எழுந்தவுடன் புது கிருபை தாங்கினது, வாழ்நாள் முழுவதோர் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்தினது. காலையில் எழுந்தவுடன் புது கிருபை தாங்கினது, வாழ்நாள் முழுவதோர் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்தியது. நிர்மூலமாகாமலே இதுவரை காத்தீரையா, விலகின நேரங்களில் உன் கிருபை தாங்கினதையா. கிருபை இல்லாம வாய தெரியாதப்பா, உங்க கிருபை இல்லாம வாய முடியாதப்பா, தெரியாதப்பா, வாழ தெரியாதப்பா, முடியாதப்பா, வாய முடியாதப்பா. ஆயக்காரன் ஜெபித்தோம், பாவியாய் கிருபையாய் இறங்கு ராஜா, பாவியா எங்கள் மீது நீங்க கிருபையா இறங்கு ராஜா. ஒரு வேலை தீவனப்பிலே நீ பரியாசம் ஜெபிக்கிற விதமா ஜெபித்துக் கொண்டிருக்கிறாயா, இல்ல ஒருவேளை ஆயக்காரன் ஜெபிக்கிற விதமா ஜெபித்துக் கொண்டிருக்கிறாயா? ஹலோ, இந்த நாளும் தேவன் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். என் மகளே, என் மகனே, என் மனத்தேவனுடைய பிள்ளைகளே, நீ ஆய்க்கிற ஆயன்காரன் போல ஜெபித்துக் கொண்டிருக்கிறாயா? பரியாசனம் போல பெருமையா ஜெபிக்கிறாயா? ஆயக்கரத்தனை தாழ்த்தி ஜெபிக்கும் போது அவனை கிருபை அளிக்கிற தேவன். அவன் தான் என்ன பண்ற? அற்புதமா சொல்றான். அல்லேலூயா. அவனே நீதிமானாக்கப்பட்டான். அவனே நீதிமானாக்கப்பட்டான். அல்லேலூயா. ஒரு மனுஷன் நீதிமானாக்க தேவையில்லைங்க. ஒரு மனுஷனை மெச்சுக்குள்ள வாழாதீங்க. ஒரு மனுஷனை மேன்மை பண்ண வாழாதீங்க. கர்த்தர் நீதிமானாக்க ஆக்கத்தக்க ஜெபத்துல மாற்றத்தை கொண்டு வரணும். அல்லேலூயா. ஜெபத்துல தாழ்மை, உன் பேச்சுல தாழ்மை, உன் நடையில உடையில எல்லாத்தையும் தாழ்மை. அல்லேலூயா. தாழ்மையின் தாழ்மை இருக்க 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 கர்த்தரோட என்ன பண்றாரு? கிருபையா இருங்க. கிருபை 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 பெற்றுக்கொள்ள. அல்லேலூயா. அல்லேலூயா. உனக்கு அற்புதமான காரியம். இந்த நாள்ல 2 நபரை நீ ஆண்டவருக்கு அடையாளமா காட்டியிருக்கிற. நீ பரிசேனா, நீ ஆயக்காரனா. அல்லேலூயா. உன் ஜெபத்தில் இந்த நாள்ல மாற்றிக்கோ. உன் ஜெபம் ஆயக்காரன் போல இருக்கணுமா? பரிசேன் போல இருக்கணும். அல்லேலூயா. பரிசேன் தன்னை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறான் ஜெபம். அல்லேலூயா. அல்லேலூயா. தன்னை பெருமையா ஜெபிக்கிற ஜெபம். ஆயக்காரன் தன்னை தாய்த்தி தேவனுக்கு பயந்து நடுங்கி என்ன பண்றான்? தன்னை அர்ப்பணித்து ஜெபிக்கிறான். இவரே இந்த பாவி மீது கிருபையா இறங்குறான். அதனால அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை வாய்க்கிற பரியாசம் ஜெபிக்கிற வண்ணமா ஜெபித்துக் கொண்டிருந்தா இந்த நாள்ல நம்ம ஜெபிக்கும் போது அந்த கிருபை கர்த்தர் அளிப்பான். கிருபை உனக்கு ஒரு வித்தியாசமாக எல்லாத்தையும் மாற்றுவார் ஆண்டவர். கிருபைக்காக ஜெபிப்போமா? எல்லா கண்களை மூடி நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக வருகிறாச்சா? இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உன்னதமான நாமத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த நாள்ல தகப்பனே அப்பா கிருபை குறித்து எங்களோட பேசுகிறீர் ஆண்டவரே. அப்பா பரியேசன் எப்படி ஜெபிக்கிறான், ஆயக்காரன் எப்படி ஜெபிக்கிறான்னு எனக்கு கற்றுக் கொடுத்தீரப்பா. ஒருவேளை பரியாசன் ஜெபிக்கிற அந்த பெருமையான ஜபைகளுக்குள்ள இருந்தா இயேசு கிறிஸ்து நாமத்தை எடுத்து போட்டு நாங்கள் ஆயக்காரனை போல தன்னை தாய்த்தி 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 ஜெபிக்க எங்களுக்கு கிருபை தெரி ஜெபிக்கிறப்பா. இந்த நாள்ல அப்பா இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் அப்பா தேவனுடைய பிள்ளைகளமான ஒரு விசேஷ கிருபை சூழ்நிலை ஜெபிக்கிறப்பா. வல்லமை எற ஜெபிக்கிற ஆண்டவரே, அற்புதம் செய்கிற ஆண்டவரே,
அற்புதம் செய்வீரப்பா. அப்பா கிருபை தெரு ஜெபிக்கிறப்பா. இந்த கிருபையினால சூழ்ந்து கொள்ள ஜெபிக்கிறப்பா. உலகத்துல அப்பா ஒரு பொண்ணோ பொருளோ பணமோ எங்களை வாழ வைக்காத ஆண்டவரே அப்பா, அது தேவைதான். ஆனா அது ஒரு கூட இருந்தாலும் எங்களை தகப்பன முழுமையா எங்களை பாதுகாக்கிற எது இருந்தா உங்களுடைய கிருபை ராஜா, கிருபை ராஜா. அந்த இந்த நாளை கிருபை கொடுத்து எங்களை தியானித்து இருக்கிறப்பா. அந்த கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளுங்க. இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு மேலே ஆண்டவரே கிருபையாய் சூழ்ந்து கொண்டாப்பா. ஆண்டவரே தகப்பை ஆழைக்கார் ஜெபிக்க வண்ணமாக ஆண்டவரே இந்த பாவி மீது கிருபையா எனக்கு சொல்றது போலப்பா. நாங்கள் பாவியா இருக்கிற சுவாமி அப்பா, எங்கள் பாவி மீது நீங்கள் கிருபையா இறங்குகிறாங்க. ஆண்டவரே நாமத்தை மையப்படுத்தினார், தொடர்ந்து நாமத்தை மையப்படுத்தினார். ஆண்டவரே தகப்பனே இந்த வார்த்தை எல்லாருக்கும் ஒரு வெளிச்சத்தை தருகிறப்பா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலாக்க சொன்ன வாக்குத்தத்த பிரகாரம் ஆண்டவரே நீ அற்புத சேர் ஜெபிக்கிறப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு முற்றிலுமாக கிருபை தந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.